Hello friends, welcome back to Anithajagan's Kitchen. இன்னைக்கு நம்மளுடைய துணியெல்லாம் வாஷ் பண்ற வாஷிங் மெஷினை தான் எப்படி க்ளீன் பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க. முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நம்முடைய லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் அப்படி இல்லைனாக்கா வாஷிங் பவுடர்லாம் நம்ம போடுவோம் இல்லையா, அந்த சோப் டிஸ்பென்சர் யூனிட்டை நம்ம எடுக்கணும். ஸோ என்னுடைய வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னாக்கா நான் அந்த ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் போடுற இடத்துல அந்த ப்ளூ பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் ப்ரெஸ் பண்ணி இழுத்தேன் அப்படின்னாக்கா வந்துடும். ஸோ உங்களுடைய வாஷிங் மிஷினோட மேனுவல் படி நீங்கள் அந்த ட்ராவரை எப்படி இழுக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. சிலது வந்து சைடில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னது வந்து அந்த அந்த பட்டன் வந்து நான் ப்ரெஸ் பண்ணி அப்படியே இழுத்தா வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், உள்ளே பாருங்கள் எவ்வளோ அந்த சோப் ஸ்கம் எல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழுக்காக இருக்குது. இப்போ அந்த யூனிட்டை நம்ம இப்போ க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இந்த சோப் டிஸ்பென்சரை கொஞ்சம் தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டில் என்ன கிளீனர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து பாத்ரூம் கிளீனர் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா பாத்ரூம் கிளீனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சோப்ஸ் கம்மியும் அந்த ஃபேப்ரிக் கண்டிஷனரோட அந்த ரெசிடியூலாம் நல்லா சூப்பராக இழுத்துரும். ஸோ நான் அதை தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து நீங்கள் முன்னாடி பின்னாடி எல்லாமே நல்லா ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் நேரம் சோக் பண்ண விட்டுடுங்க. இப்போது நம்ம அந்த சோப் டிஸ்பென்சிங் ஏரியா தான் க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இங்கே பைகார்பனேட் சோடா, அதாவது பேக்கிங் சோடா க்ளீனிங்காகவே விற்கும், அதை நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஒயிட் வினிகர் ரெண்டுமே சேர்த்து தான் நம்ம அந்த ஏரியாவை க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா ஒரு ஸ்கூப் அந்த பேக்கிங் சோடாவை எடுத்து நான் இந்த ட்ராரில் ஓரமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஓரமாக ஆட் பண்ணிட்ட பிறகு நான் அந்த வினிகரை எடுத்து ஸ்ப்ரே பண்ண போகிறேன். ஸ்ப்ரே பண்ண உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரியாக்ஷன்ஸ் நடந்து ஃபோம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஃபோமை எடுத்து நீங்கள் வந்து ப்ரஷ்ஷால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எல்லா ஏரியாவும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் இந்த ரெண்டுமே பைகார்பனேட் சோடாவையும் வினிகரையும் ஒரு பவுலில் எடுத்து மிக்ஸ் பண்ணி அந்த மிக்சரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ப்ரஷ்ஷு தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பழைய டூத் ப்ரஷ் இருந்தாலும் ஓகே. ஸோ அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண அந்த மிக்ஸ்சரை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்க்ரேப் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ரஷ்ஷால் க்ளீன் பண்ணிட்ட பிறகு ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் இல்லைனா ஸ்பாஞ்ச் இல்லைனா ஏதாவது ஒரு கிளாத் வச்சு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி விட வேண்டாம். நம்ம யூஸ்வலாக வாஷிங் மிஷினை ஒன்ஸ் இன் 3 months இல்லைனாக்கா அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 6 months ஆகுது நம்ம க்ளீன் பண்ணணும். ஏன்னா நம்ம துணியெல்லாம் அவ்வளோ துவைக்கிறதுனால நம்ம அந்த சோப்போட ஸ்கம்மு அதுக்கப்புறமா அந்த மோல்டெல்லாம் நிறைய ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ நம்ம துணி துவைச்சி கூட பிரயோஜனமே இல்லாத ஆகிடும். ஸோ நீங்கள் வாஷிங் மிஷினை அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 6 months ஆகுது க்ளீன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம ஃபில்டரை தான் க்ளீன் பண்ண போகிறோம். இது வந்து என்னுடைய வாஷிங் மிஷினை கீழே ரைட் சைடில் இருக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே ஒரு பெரிய டீ டவல் அப்படி எனக்கு ஸ்பாஞ்ச் கிளாத் வச்சுக்கோங்க, ஒரு தட்டும் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த ஸ்க்ரூ வந்து நீங்கள் மெதுவாக ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது தண்ணி உள்ளேருந்து வரும். ஸோ நீங்கள் வந்து மெதுவாக ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது பாருங்கள், நான் மெதுவாக ஓப்பன் பண்ணும்போது தண்ணி எவ்வளோ வருது பாருங்கள். ஸோ ஏன்னா எங்களுடைய வாஷிங் மிஷின்லாம் கிச்சனுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ கீழேலாம் ஈரம் ஆகிடும்ன்றதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி தட்டு வச்சுருக்கேன். ஸோ ஏதாவது பட்டன்ஸு இல்லைனா ஹூக்ஸ் அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா இது வந்து இங்கே தான் வந்து செட்டில் ஆகும். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். ஸோ இதையும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துலையும் நான் அந்த ஃப்ளாஷ் அந்த பாத்ரூம் ஸ்ப்ரே தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு எல்லா இடத்துலையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம வந்து ட்ரம் ஏரியா க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் அந்த ட்ரம்முக்கு வெளியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரப்பர் ரிம் மாதிரி இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக க்ளீன் பண்ணாதவங்க அப்படின்னாக்கா உள்ளே எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு அந்த கருப்பு கருப்பாக மோல்டு மாதிரி ஃபார்ம் ஆகிட்ருக்கும். ஸோ நான் அந்த ஏரியா எல்லாத்தையும் அந்த ஸ்பாஞ்சில் அந்த பாத்ரூம் கிளீனர் ஸ்ப்ரே பண்ணி ஃபுல்லாக இன்சைட் அண்ட் அவுட் நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் ரெகுலராக க்ளீன் பண்ணல அப்படின்னாக்கா அந்த பிளாஸ்டிக் ரிம்மில் பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பு கருப்பாக மோல்டெல்லாம் நிறைய ஃபார்ம் ஆகிட்ருக்கும். ஸோ நீங்கள் ரெகுலராக க்ளீன் பண்ணிகிட்டே வாங்க. அவுட்டர் ட்ரம்மை நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இந்த ரப்பர் ரிம்மை நீங்கள் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த ஏரியாவை நீங்கள் அந்த ஸ்பாஞ்சில் க்ளீனர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது பாருங்கள், இவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் அந்த ரப்பர் ரிம்மையும் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த ஏரியாவை நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ட்ரம்மோட டோர், அப்புறமா ஃப்ரண்ட், பேக் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அது இல்லைனாக்கா நீங்கள் வந்து நார்மல் வாஷிங் அப் லிக்விட் கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு எல்லாம் தொடச்சிருங்க. நம்ம சோப் பண்ணி வச்சுருக்க அந்த சோப் டிஸ்பென்சர் யூனிட்டையும் அந்த ஃபில்டரையும் நல்லா சோப் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழுக்காக இருந்தது நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம க்ளீன் பண்ண அந்த ட்ராவரை நம்ம உள்ளே போட்டுடலாம். என்னுடைய வாஷிங் மிஷினில் நான் அதை அப்படியே புஷ் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நல்லா உள்ளே போயிட்டு அந்த கிளிக் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம ஃபில்டரையும் நம்ம க்ளீன் பண்ணோம் இல்லையா, அதையும் அந்த இந்த இடத்துல போட்டு நல்லா டைட் பண்ணிடலாம். இப்போ அந்த ஃபில்டரையும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வாஷிங் மிஷின் போடும்போது தண்ணியெலாம் வெளியில் வந்துடும். ஸோ நீங்கள் நல்லா டைட்டாக மூடிருக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ட்ராரோட அவுட்டர் பிட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டெட்டாலுடைய வாஷிங் மிஷின் கிளீனருங்க. அது கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா வினிகரையும் அந்த பேக்கிங் சோடாயும் ஒரு கப்பில் அந்த ட்ரம்முக்குள்ளே போட்டு ஹாட் சைக்கிளை நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். இந்த பாட்டிலில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த ப்ரீ வாஷ்லேயும் வாஷ்டோட கம்பார்ட்மெண்ட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு கப்பில் அந்த கிளீனரை யூஸ் பண்ணி நம்ம ட்ரம்மில் உள்ளே வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணோம்லையே அந்த துணியெல்லாம் கூட உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஹாட் சைக்கிள், அதாவது நான் இங்கே வந்து 60 டிகிரியில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 60 டிகிரி வாஷில் நான் வந்து ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ண விட்டுறேன். உங்களுக்கு ஒரு சின்ன டிப் ஒன்று சொல்கிறேன். ஸோ நீங்கள் எவ்ரி டைம் துணி போட்டு வாஷிங் மிஷின் வாஷ் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணுங்கள், அந்த சோப் டிஸ்பென்சர் ட்ராவரை ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி நம்ம அந்த ட்ரம்மோட டோரையும் ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக ஏர் உள்ளே போய்ட்டு அந்த இதெல்லாம் காஞ்சு போயிடும். அதே மாதிரி அந்த பிளாஸ்டிக் ரப்பர் ரிம்லேயும் வினிகர் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கனாக்கா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், அதே மாதிரி மோல்டும் ஃபார்ம் ஆகாத மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in next video. Bye.